சமகால இளைஞர்களுக்கு அரசியலை பற்றி நீங்கள் குறிப்பிட விரும்பும் வார்த்தைகளை சற்று சொல்லுங்கள். சமகால அரசியலை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ அரசியலே கிடையாது. எனக்கு கிடைத்த தகவல் படி அல்லது என்னுடைய அனுமானப்படி இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருவாரியாக நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த நிலைமை நீங்கள் விஜய் பற்றி பல்வேறு கட்சிகளும் குறிப்பாக இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவும் அதனுடைய கூட்டணிகளும் வைக்கின்ற விமர்சனங்களை நாம் பார்த்துட்ருக்குறோம், அல்லது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை நாம் பார்த்துட்ருக்குறோம். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அரசியலுக்கே தொடர்பில்லாமல் இன்று வரை திரைத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நபர், ஒரு இளைஞர். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியை அரசியலுக்கு கொண்டு வர்றார். அதை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படின்னா அவர் மேலே குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய யோகியதை என்னன்னு நாம் பார்க்கணும். இப்போது விஜயை நோக்கி மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற பிரச்சனையாக தான். இப்போ பெருசாக பேசுகிறது கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த கூட்டத்தை எப்படி கூட்டினாங்கிறத குறித்து அவங்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவங்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மாநில அரசு விசாரணை, மத்திய புலனாய்வு விசாரணை எல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்று வரை அரசியல் இருக்கக்கூடிய எந்த தலைவர் வந்தாலும் அவரை பார்ப்பதற்கு கூட மக்கள் விருப்பப்படலை. உண்மை. எல்லா கட்சிக்காரரும் சீமானை தவிர்த்து, சீமான் அவ்வளவு மோசமாகலை, சீமான் கட்சிக்கு வரவங்களுக்கு யாருக்கும் சீமான் காசு கொடுக்கறதில்ல, புரியுது. ஆனால் மற்ற எல்லா கட்சியும் திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாருமே மக்களை காசு கொடுத்தும் சாப்பாடு போட்டும் அல்லது சாராயம் வாங்கி கொடுத்து தான் கூப்பிடுறாங்க.